ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், CapCutல இந்த ஸ்மூத் ஷேக் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாங் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக விட்டுருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் விட்டுருக்கேன். மற்ற கிளிப்பிங்ஸ் எல்லாம் 1.3 செகண்ட்ஸ் ஆர் 1.5 செகண்ட்ஸ் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் போய்க்குங்க, எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டைமண்ட் ஜூம் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமாக ஷார்டன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட்டுக்கு மேலே மெயின் வீடியோ கிளிப்பிங்கை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் கீழே இந்த எஃபெக்ட் எங்கே முடியுதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து மெயின் கிளிப்பிங்கில் வந்து கீ ஃப்ரேம் வந்து வச்சிருங்க. இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் அந்த ஒயிட் லைன் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக டவுன் பண்ணி வச்சிருங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ செகண்ட் கிளிப்பிங்கை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்ல ஜூம் 1 வந்து செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் வந்து ஃபுல் வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கிளிப்பிங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அனிமேஷன் கொடுத்து இன்ல போயிட்டு ஜூம் 2 வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்கும் ஜூம் 1, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கிளிப்பிங் ஜூம் 2 ஃபுல் டியூரேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. எல்லா கிளிப்பிங்ஸ்க்கும் இதே மாதிரி பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளிப்பிக்கும் செகண்ட் கிளிப்பிக்கும் சென்டரா இந்த லைன் வச்சுக்கிட்டு எதுவுமே டச் பண்ண வேணாம். வீடியோ எஃபெக்ட்ஸ் மட்டும் கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளர்ன்னு இருக்கும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கில் வந்து ஹாலோ பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சமாக ஷார்டன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1.3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரளவுக்கு சின்னதாக வந்து ஷார்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணி கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வந்து 100 கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து கொஞ்சம் அவுட்டரில் வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கிளிப்பிங் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிளாக் இதில் வச்சு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோ எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு கிளிப்பிங்காக நீங்கள் வந்து வச்சுட்டு வரணும். இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்க்கும் வச்சுருங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் போய்க்குங்க. இப்போ டிரான்சிஷன் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இந்த ஷேக் ஆப்ஷனோட டியூரேஷன் வந்து 0.2 செகண்ட்ஸ் வச்சு கீழே அப்ளை டு ஆல் இருக்கு, அதை கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் போயிட்டு இந்த ஒரு கிளிப்பிங்கோட சென்டரா அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க. எண்டிங் கீ ஃப்ரேமில் வந்து அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஒரு 38 ஆர் 25 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே பண்ணிடுங்க. லாஸ்ட் கிளிப்பிங் கீ ஃப்ரேமில் மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே லோ வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வீடியோ ஃபுல்லாக ஒன்ஸ் செக் பண்ணிட்டு மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள், ஈஸியாக நீங்களே இந்த எடிட் பண்ணிக்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.